முடி வலுவில்லாமல் இருக்குது, வேரோடு கொட்டுது. ஒரு சிலருக்கு வந்து பாதியில் கட்டாயி போயிடும். அப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா, இது சாப்பாடு வடித்த கஞ்சி பாருங்கள். கஞ்சி நான் இவ்வளோ எடுத்துருக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் முடி நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், கொட்டாமல் நல்லா கெட்டியாக அடர்த்தியாக வளரும். இது வந்து செம்பருத்திப்பூ, நாட்டு செம்பருத்திப்பூ கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் வைக்க வேண்டிய செடி. நம்ம ஃபேஸ் பேக்காகவும் போட்டுக்கலாம். முகத்தில் கரும்புள்ளி அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் நீங்கள் அரைச்சி கண்டிப்பாக போட்டுக்கலாம். தலைக்கும் கண்டிப்பாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் டீ வச்சு குடிக்கலாம். இது வந்து சின்ன வெங்காயம் வந்து சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரு 10 எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை தழை வீட்டில் இருக்கிறதே தாங்க. இதெல்லாம் போட்டு அரைச்சி நம்ம தலையில் ஒரு அரை மணி நேரம் முடிஞ்ச அளவுக்கு, அப்படி இல்லைன்னா 20 நிமிஷம் போட்டு வச்சுருந்து அதுக்கப்புறம் தலை குளிச்சு பாருங்கள். முடி நல்லா சைனிங்காக இருக்கும், கட்டாகி போகாது. வாரத்தில் ஒரு டைம் கண்டிப்பாக போடுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. மிக்சியில் போட்டு அரைச்சி நெகுன்னு வேணும்னா எடுத்துக்கலாம். கூதெல்லாம் ஒட்டிக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, அரைச்சி ஒரு வெள்ளை துணியிலையோ அல்லது காட்டன் துணி, பழைய துணி, ஷாலு அந்த மாதிரி பழைய இது இருந்ததுன்னா அதில் வந்து வடிகட்டி நீங்கள் வந்து தேய்ச்சிக்கலாம். தலையில் தேய்ச்சி கண்டிப்பாக 20 நிமிஷம் வச்சுருக்கணுங்க. அதுக்கு மேலே நீங்கள் அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் கூட வச்சுருக்கலாம், தப்பில்லை. சளி இருக்கிறவங்க கொஞ்சம் இந்த இது வந்து குளிர்ச்சி, செம்பருத்தி பூ கொஞ்சம் குளிர்ச்சி, அதனால் ஒரு 20 நிமிஷம் மட்டும் வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடம்பு வந்து நல்லா கூல் பண்ணும், உடம்பு நல்லா குளிர்ச்சியாக வச்சுருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட்டுங்க. சாதம் வடித்த கஞ்சிங்க. குக்கரில் நீங்கள் சாப்பாடு வச்சாலுமே கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டுன்னு ஒரு டம்ளர் கஞ்சி எடுத்துட்டு மறுபடியும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நீங்கள் மூடி போட்டு 1 விசில் 2 விசில் மட்டும் விட்டுக்கலாம். அந்த சாப்பாடு வெந்ததுக்கு தகுந்த மாதிரி பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கொடுக்கும்.